அவர் முதலே சொல்லிட்டாரு, என்னை வந்து 2 கேள்விக்கு மேலே கேட்காதீங்க, நான் ரொம்ப ஷை டைப். எங்கள் அம்மா மாதிரி இல்லை நான். அவங்க விட்டா 10 நிமிஷம் இல்லை 10 மணி நேரம் கூட பேசுவாங்க. பட் நானா அப்படி இல்லை, 10 செகண்ட் மேலே கை காலெல்லாம் பதறோம் அப்படின்னு. சரி, இருந்தாலும் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இப்போ சின்ன பிரேக் எடுத்துங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, பிரேக் எடுத்தான்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிடாதீங்க. சினிமாவில் போய் டாய்லெட் போயிடாதீங்க. ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, இன்டர்வல். ரைட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? ஓ, என்ன இப்போ கூத்து விடுறாரு. சரி வாங்க. ஆமாம், கங்குவா படம் ஓடிட்டு இருக்கு. சரி, அது பாட்டு ஓடட்டும். உங்களோட ஃபீல், சூர்யாவா உங்கள் ஃபீலிங் என்ன? சூர்யாவா என் ஃபீலா? ஓகே, ரைட். கங்குவா படம் இந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுல உங்க அப்படி ஒரு ஆனந்தம். சரி நில்லுங்க, கேக் வந்துருச்சு, அதை முடிச்சுட்டு போங்க. எங்க ரெடியா? அவங்களுக்கு சாதாரணமாவே கண்ணுல மாலை மாலையா ஊத்தும். இப்ப சர்ப்ரைஸ் பாருங்க, கண்ணுல நிக்குது அப்படி. இது வந்து ஆனந்த கண்ணீர். இது வந்து சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய மகன் மற்றும் மகள் இருவரே வாங்க. அவங்க நோட்டரி கூப்பிடுங்க வாங்க. அவங்க பேர் என்ன? துர்கேஷ். வாங்க வாங்க. ஒரு ஃபேமிலியா இருந்தா அப்படியே ஃபுல் ஃபீலா இருக்கும். வாங்க. கேக் கட் பண்ணிடலாமா? சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஒரு தடவை பாடிடலாம். இன் 3, 2, 1 கோ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மேடம் கேரன், ஹாப்பி பர்த்டே டு ஓகே. மேடம் கேரன், அதாவது கேரன் நம்மளோட பர்த்டே வந்து நேற்று முடிஞ்சிருது 15ஆம் தேதி. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது செலிப்ரேட் பண்ணுற கடைசி தருணம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க. நன்றி 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 நன்றி. சரி, நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு நல்ல பாடகர்னு கேள்விப்பட்டேன். நல்லா பாடுவாராமா? சூப்பரா பாடுவாரா? யார் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஆதவாவோட குரல் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன இவ்வளவு பெரிய ஃபேன் பேஜ் வச்சிருக்கீங்க? ஓகே, ரைட், சூப்பர். உங்களை கோத்து விடுறதுல தப்பே இல்லை. ஓகே, ஒரு 2 வரி அம்மாக்காக ஒரு டெடிகேஷன் சாங் ஃபார் மதர். பார்ட்னர் வேணும். சரி, நான் இருக்கேன் பார்ட்னர். நான் பார்ட்னர் சூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, சூஸ் பண்ணுங்க. யார் வேணும் சொல்லுங்க. பல குரல்ல பேசுவீங்க. சரி, ஓகே, யார் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். பூவினா? சரி வாங்க. பூவி என்ன எதுவுமே தெரியாத சின்ன பப்பா மாதிரி அப்படியே கை கட்டி நிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து முன்னேற்பாடு தான். சர்ப்ரைஸ். உங்க சர்ப்ரைஸ்ல தீய வைக்க முதல்ல சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு பூவை சுத்தி வந்தீங்க. ஒரு பலத்தை கைது பூவின் மற்றும் ஆதவ ஆயிருக்காங்க. பாட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்லை பாடட்டா. கவலை கட்டு துள்ளி கவலை வெட்டி கட்டு கட்டு ஆடத்தா. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்லை பாடத்தா.
பாட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்லை பாடத்தான் தவளை தட்டு துள்ளி கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் லைட்டா ஒரு டான்ஸ் ஆடுங்க ரெண்டு பேரும் மவுண்டி ரஜினி மாதிரி அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் போடுங்க போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசையெல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோமட்டு எண்ணிக்கொள்ளடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சம தண்ணீர் விடுவா சும்மா நில்லடா ஊடம் காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் பத்த வச்சு காயடா கை ஓரக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயடா பச்சை வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்லை பாடத்தான் தவளை கட்டு துள்ளி கட்டு கவலை வெட்டி கச்சை கட்டு ஆடத்தான் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனாள் என்ன வந்தாள் என்ன உறவுக்கெல்லாம் தவளக்கட்ட வெண்ணும் நாளென்று பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும் நானே என் புசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கேடு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் பாட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்லை பாடத்தான் தவளை தட்டு துள்ளி விட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் நன்றி நன்றி இதுக்கு பேரு சர்ப்ரைஸ் ஆப்பா அப்படியே தளபதி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு என்ன உங்க கழுத்துல ஒரு கச்சீஃப் அவர்கிட்ட அந்த வேட்டி சட்டை மேல துண்டு மட்டும் தான் மிஸ்ஸிங் பின்னாடி அந்த போகி மாதிரி ஒரு சட்டை பண்ணிருந்தா அப்படியே இருந்திருக்கும் இருந்தாலும் பாருங்க உங்களுடைய அம்மா வந்து அப்படியே சர்ப்ரைஸ் சட்டாங்க அதுல இருந்து ஒண்ணு மீறல இன்னும் கொஞ்சம் நான் விட்டுனா பிதாமகன் கதையா இருக்கும் இருந்தாலும் ஒரு பலத்தை கைத்தில் கொடுங்க பூமி மற்றும் மாதவா இருவருக்காக இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி
வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறம் மாறலாம் நம் பாசம் மாறுமா பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி. நன்றி நன்றி திரு மற்றும் சிவகாமி இருவருக்காக. அடுத்த பாடல் 60ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாடலை வழங்குவதற்காக சந்திரிகா மற்றும் புவின் இருவரையும் மேடைக்கு அழைக்க மாட்டேன். ஏன்னா அவர் முதலே சொல்லிட்டாரு இதுல ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. இவருக்கு சர்ப்ரைஸ் கிடைச்சே வேலையா போச்சு. பாப்போம் இதுல என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. நீ சென்றிடும் வழியினிலே எந்த
தென்றலை கேட்கின்றேன் என் கண்ணுக்கு கண்ணாகும் இதை சொன்னது சரிதானா இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் தன் கண்ணனை தேடுகிறான் மனக்காதலை கூறுகிறான் தன் கண்ணனை தேடுகிறான் மனக்காதலை கூறுகிறான் இந்த அண்ணனை மறந்து விட்டான் என் கதையையும் கூறாயோ இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நன்றி 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 அடேங்கப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி இதுதான் இந்த சர்ப்ரைஸா ஒரு பலத்தை கைதல் கொடுங்க புவின் மற்றும் சந்திரிகா இருவருக்காக இந்த பாட்டும் உங்களுக்கு தான் டெடிகேஷன் ஆனா இந்த பாட்டில் நீங்க சொன்னீங்கன்னா முன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி டைலாக் விடுவார் கொஞ்சம் வித்தியாசமா விஜய் ஆண்டனிக்கு பதிலா இந்த பாட்டுக்கு விஜயகாந்த் வந்து கேப்டன் அவர்கள் இந்த பாட்டுக்கு பானு அவர்களை கூப்பிட்டுருந்தா அப்புறம் இருக்கும் எப்பல பானு இந்த பாட்டு உனக்காண்டி நான் டெடிகேஷன் பண்றேன் லிசன் டு த சாங் மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் ஓகே அதை மறந்துட்டேன் அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே அலும்பே அலும்பே உள்ள கெடுத்தி போ குறும்பே அருகாமையே விறகாகுது உணராமலே உயிர் போகுது இடம் ஊறுதே ஏக்கமும் கூடுதே நின்ன வாலிபம் உன்னை பார்த்து தாவிடுதே பத்திரமா வச்ச ஆடமும் பூனாகி தூவிடுதே எந்த நேரம் செஞ்ச ஓவியம் நிழல் கூட பூசிடுதே பத்து விரல் பொட்ட காட்டுக்குள் பூக்கோளம் பூசிடுதே கண்ணும் குழியோடுத்தான் என்ன வெத போட்டுட்டா எட்டு கரையோடு போதைய தரும் தேவதை அந்த
சுத்தும் பாம்பு போல் என்ன சீண்டி பார்க்குதடி. சின்ன புள்ள செய்யும் வீந்த போல் கை தீண்டி பாக்குதடா. குங்குமப்பூ கொட்டும் மேகமாய் வஞ்சி வேகம் தூவுதடி. மன்மதத்தீ பற்றும் வானத்தை உன்மோகமே விரடா. ஜென்மம் பல தாண்டித்தான் வந்து தட போடாது. கொஞ்சம் உரமானத்தான் உறவல் போடாது. பாலிடா இந்த ஜோடிய வந்து வாழ கூப்பிடுதே. அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே. அரும்பே அரும்பே உள்ள கிடத்தி போ குறும்பே. அருகாமையே விறகாகுது உணராமலே உயிர் போகுது. இடம் ஊறுதே ஏக்கமோ கூடுதே. குறும்பே குறும்பே என்ன கடத்தி போ குறும்பே. அழும்பே தழும்பே உள்ள கிடத்தி போ கரும்பே. நன்றி நன்றி நன்றி. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களில் யார் யாரெல்லாம் கையில் டிக்கெட் வச்சுருக்கீங்களோ யார் அந்த 3 அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ உடனே கிளம்பிடாதீங்க. லக்கி ட்ரோ எல்லாம் வருது. எல்லாம் எலக்ட்ரிக்கல் குட்ஸாமா, எல்லாம் ஆலின் நாள் அழகுராஜா கடையில் வாங்கிடுதா. இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் யாராவது உடனே கிளம்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டு மெதுவாக உங்களுக்காண்டி சூப்லாம் வருது. என்ன அப்படின்னா சொல்கிறது, உங்களுக்காண்டி 3 லக்கி ட்ரா இருக்குது. இருந்து வாங்கிட்டு போங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த பாடல். இந்த பாடலை பாடுவதற்காக வாங்க டிஎம்எஸ் புகழ், சித்ரன் மற்றும் நீதா செல்வன் இருவரையும் கலைக்கிற ஒரு பாலத்தை கைத்தட்டல் கொடுங்க. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா.
மற்றும் நீதா செல்வன் இவருக்காக. ஓகே, அடுத்து ஒரு படைப்பு, சிறப்பான படைப்பு. இந்த படைப்பை வழங்குவதற்கு நம்மளுடைய டத்தின் ஸ்ரீ மணிமாலா அவர்களை மறுபடியும் மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய கைத்தட்டலுடன் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லை. கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லை. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது. என்னை விட்டு மெதுவாய் அது போகக் கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைத்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாய் அதை நானே கண்டேனே. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்து, மனதினை பகிர்ந்திடவே ஆசை கொள்கின்றேன். தடுப்பது என்ன என்று தவிக்குது நெஞ்சம் நின்று, நதியினில் இளையன நான் ஓய்ந்து செல்கின்றேன். அரும்புகள் பூவாகும் அழகிய மாற்றம், ஆயிரம் ஆண்டாக பழகிய தோற்றம். ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேலே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேலே. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போல நானும் இல்லையே. கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லை. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது. என்னை விட்டு மெதுவாய் அது போகக் கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைத்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாய் அதை நானே கண்டேனே. கொலுசு போல இந்த மனசு சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேலே. துருருரு 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 துருருரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க நம்மளுடைய டத்தின் ஸ்ரீ மணிமாலா அவர்களுக்காக. நன்றி இடத்தின். உன் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொழி சிலம்பொழிதான், கழுத்தில் இருப்பது வளம்பொறிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அனைத்து நனைந்தது தலையணைதான், அடுத்த அடி என்னை எடுப்பது நான், படுக்கை விரித்தது உனக்கெனத்தான், இடுப்பை வளைத்தனை அணைத்திடத்தான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகச்சிறை இருப்பாயோ, இருந்து விருந்து இரண்டு மனம் இணைய உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நம்மளுடைய டிஎம்எஸ் புகழ் சித்ரன் மற்றும் அவருடன் இணைந்து வாங்க மறுபடியும் நீதா செல்வன் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தாரும் உறவுக்கென்ன, உயிருள்ள வரை கொண்டு வரும். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச், அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை, ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை, வா என்பதை மொழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கு
இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவு கேட்டாலும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் பின்னாடி பார்த்தா பாருங்க அவங்க ஆடிட்டு என்பது சிறுநடை என்பது சிற்றிடை என்பது சிறுநடை என்பது பூவில் பிறந்தது பொன்னில் விளைந்தது பூவில் பிறந்தது பொன்னில் விளைந்தது நன்றி 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 டிஎம்எஸ் புகழ் சித்ரன் மற்றும் நீதா செல்வன் இருவருக்காக ஓகே அடுத்த பாடல் ரெடியா இருக்கா வாங்க நாட்டாம படத்திலிருந்து சரி பண்ணிடுறேன் ஓகே இவ்வளவு நேரம் வந்து பாடல்களை கேட்டு ரசிச்சீங்க இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வந்து உங்களை வந்து வேற உலகத்துக்கு கொண்டு போறோம். அதாவது ஒரு பெரிய நடிகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணியிருந்தா பிறந்திருக்கும். ஒரு சின்ன கற்பனை, அதாவது திரு பாக்யராஜ் அவர்களும் ரகுவரன் இருவரும் வந்திருந்தா பிறந்திருக்கும். ஒரு சின்ன கற்பனை. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் உள்ளுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்கன்றதான் மேட்டர். ஓகேவா? வாங்க ரகு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வெளியே காடி பார்க்கிங் கிடைக்கல. நான் உடனே கேட்டேன், எனக்கு வந்து இந்த வேலட் பார்க்கிங்லாம் இல்லையா அப்படின்னு. நான் குடுகுடுன்னு வந்துட்டு உள்ளுக்கு அந்த முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டு போகலான்னு நினைச்சேன். ஆக்சுவலா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னால கொஞ்சம் இறுகிலுப்பு ஏற்றுறதுக்கு முருங்கைக்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக இது ஒரு சூப் கொடுத்தாங்க. நீங்களே கேளுங்க ரகு, இதெல்லாம் சரியா? இல்ல பாக்கியா,
நீங்க கேட்ட விஷயம் தப்பு இல்லை, ஆனா கேட்கறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை யோசிக்கிறது இல்ல. சீன ரெஸ்டாரண்ட்ல ஏன் முருங்கைக்காய் சாம்பார் ஊத்துறான் உங்களுக்கு? முதல்ல இது கேட்டதுக்கே உங்க வாயில பாம்பு வச்சிருக்கணும். நான் வரல, அங்க போட்டு நடந்து வரேன், முட்டி தேய நடந்து வரேன். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? இங்க பாரு ரகு, எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா என்கிட்ட அந்த வயசை பத்தி மட்டும் பேசாத. ஏன்னா நான் இப்பயும் இளமையா இருக்குன்னு சொல்லிட்டு என் பின்னாடி நிறைய பெண்கள் ஓடிட்டு தான் வராங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பின்னாடி இவ்வளவு பெண்கள் ஓடி வராங்கன்னு சொல்றீங்க. உங்க மனைவி பூர்ணிமாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம என்ன? நான் வெளியே போகும்போதெல்லாம் அப்பப்ப ஒரு செட்டப்பு, ஒரு கெட்டப்பு இப்படி மாத்தி மாத்தி போறனால என் கூட எல்லாம் வந்துருவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்மள பேச கூப்பிட்டாங்க, சரி, நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு தெரியல, பாட்டு குறைவா இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நம்மள பேச கூப்பிட்டாங்க. ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டாங்கன்னா பேசணுமா போகணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு முருங்கைக்காய் சாம்பார்ல ஆரம்பிச்சு சூப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க, காடியை ரிமூவ் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என் காடியை போய் நான் நவுத்தணும், சரியா? உங்க கூட இப்படியே நின்று பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கல, அப்புறம் என் காடிக்கல எவனாவது பாம்பு வச்சிருவான். சரி ரகு, நம்ம பாம்பை மாத்தி மாத்தி வைக்கிறதுக்குள்ளார நம்ம உடனே இந்த ஓகே அண்ட் மீ ஹாலை விட்டு கிளம்பிடுவோம், சரியா? நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்த பாடல். இந்த பாடலை வழங்குவதற்காக புவின் மற்றும் பானு இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. காதல் பிறந்தது கழுத்துக்கு கீழே, கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தனையும் கொட்ட பாய் சிவக்கும்.
சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ள வேணும். தாலி கட்டியதும் தாளிக்க வேணும், கொட்டம் பார்க்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். மச்சான் நானும் சுந்தரி நீயும் தொட்டாதூள் பறக்கும், தொட்டாதூள் பறக்கும், தொட்டாதூள் பறக்கும். நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை பாடுவதற்காக வாசு நாயர் மற்றும் நீதா செல்வன் இருவரையும் மேடை கலைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் வளர்கூந்தலின் மனம் சுகம் இதமாக தூங்கவா, வனராணியின் இதழ்களில் புது ராகம் பாடவா. மடிக்கொண்ட தேனை மனம் கொள்ள வருகின்ற முல்லை இங்கே, கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைஞன் இங்கே. கலைஞன் நீ கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் உனக்காகவே கனிந்தது மலைத்தோட்ட மாதுளை, உனக்காகவே மலர்ந்தது மலைக்கோயில் மல்லிகை. இனிக்கின்ற காலம் தொடராதோ, இனி எங்கள் உள்ளம் உனது, அணைக்கின்ற சொந்தம் வளராதோ, இனி எங்கள் வாழ்வும் உனது. தொடர்களே மலர்களே இது ஒரு காவியம், ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வை